மக்களவையில் நிறைவேறியது ஒன்றிய அரசின் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா. எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் நகலை கிழித்து எரித்ததால் பரபரப்பு. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மூடுவிழா நடத்துவதை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளது மன்னிக்க முடியாத துரோகம். மக்களை காக்க குரல் கொடுக்காமல் டெல்லியை குளிர்விக்க அறிக்கை விட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் சந்திப்பு. அமித்ஷாவின் மெகா கூட்டணி வியூகத்தை அதிமுக நிராகரித்த நிலையில் சந்தித்து பேசினர். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அடுத்த வாரம் சென்னை வருகை. அதிமுகவிடம் 80 தொகுதிகள் வரை கேட்க உள்ளதாக தகவல். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதில் ஆர்வம் குறையும் அதிமுகவினர். முதல் நாளில் 1300 பேர் பெற்ற நிலையில் 4வது நாளே மந்த நிலை. திருப்பரங்குன்றத்தில் தனிநபர் தீபம் ஏற்ற கோரிய தூண் அவரது தனிப்பட்ட சொத்து இல்லை. மனுதாரர் பக்தராக வரவில்லை, சொத்தில் உரிமை கேட்பது போல வந்துள்ளார் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம். தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கே சம்பந்தமில்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம். அதிமுக பாஜகவை விமர்சிக்காதது சர்ச்சையான நிலையில் விஜய் விளக்கம். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுவதை யாரும் தடுக்க முடியாது. எம்ஜிஆர் குறித்து பேசினால் புலம்புவது ஏன் என அதிமுக மீது விஜய் மறைமுக சாடல். முதல்வராவதை தவிர விஜய்க்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை என வீரமணி விமர்சனம். வெறும் மாஸ் காட்டி பயன் இல்லை என நயினார் நாகேந்திரன் பதிலடி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனை. நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராட்டம். தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்வு காண மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் நாளை அனுமன் ஜெயந்தி விழா. 2 டன் வண்ண மலர்களால் அலங்காரம். 1 லட்சம் வடைகளை சாற்ற ஏற்பாடு. பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் பொருளாதாரத்தின் DNA-வை மாற்றியுள்ளன. ஓமன் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி பெருமிதம். சவுதி அரேபியாவில் இருந்து கொச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு. 160 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்தியாவில் அழியும் நிலையில் இருக்கும் இந்திய கால்பந்துக்கு முதலீடு இல்லை. மெஸ்ஸியின் வருகைக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு செய்வது ஏன் என இந்திய வீரர் சந்தேஷ் ஜிங்கன் கேள்வி. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் 2வது பாடல் வெளியீடு. பேரே வரலாறு என்ற பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. துல்கர் சல்மானின் அயன் கேம் படத்தில் இணைந்தார் நடிகை கயாடு லோகர். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு.
சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தின் 10 நிமிட வீடியோ வெளியீடு. பழங்கால திரையரங்கு, ரயில் நிலையத்தை கண்முன் நிறுத்திய படக்குழுவினர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பணி நிறைவுற்ற மற்றும் புதிய வளர்ச்சித் திட்ட பணிகளை துவக்கி வைக்க சென்னை கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்றபோது அவருடன் பொதுமக்கள் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அமையவுள்ள அமுதம் அங்காடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் பழமையான அமுதம் அங்காடி இங்கு தரைதளம் உள்பட 2 தளங்களில் அமைய உள்ளது. அதையடுத்து கொளத்தூர் GKM காலனி 12வது தெருவில் 11 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படவுள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். கொளத்தூர் GKM காலனி ஜம்புலிங்கம் சாலையில் 25 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் அண்ணா பெயரில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருமண மாளிகையையும் அண்ணாவின் மார்பளவு சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பதினைந்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த முதலமைச்சர் மேடையில் மனம் திறந்து உரையாற்றினார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்ல, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்து கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் மற்றும் நிதி குறைப்புக்கு எதிராக திமுக சார்பில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் எப்போ மாறுபாடு தெரிவிப்பாரு. திராவிட முன்னேற்ற சார்பிலையா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மடிக்கல்லியை வந்து மடிக்கல்வி வந்து தமிழக அரசு வளங்களை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவர் தான் செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சியில் செயல்படல. அதான் உண்மை. பொதுவா நாளைதான் வருது, பார்ப்போம், நாளைதான் தெரியும். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 1 கோடி பேர் நீக்கப்படும் அபாயம் உள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானவுடன் தெரிவிப்பதாக கூறினார். சென்னை கொளத்தூரில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் 15 இணையர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். அவர்களுக்கு கட்டில், பீரோ, மின் விசிறி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. திருமணம் செய்து கொண்ட இணையர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர்.
முதலமைச்சர் தாலி எடுத்து எங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சார். முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. என்ன அட்வைஸ் பண்ணாரு உங்களுக்கு தம்பதிகளுக்கு? மனைவி பேச்சு கேட்டு நடக்குன்னு கணவர்மார்களுக்கு அட்வைஸ் பண்ணார். கட்டில் கொடுத்துருக்காங்க, பீரோ எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? இவர் என் பேச்சு கேட்கணும்னு சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான விக்சித் பாரத் ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதில் இருந்த மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு வேறு பெயரை சூட்டியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை அண்ணா சாலையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டன. போராடுவோம் போராடுவோம் காந்தியின் புகழை காத்திட, காந்தியின் புகழை காத்திட இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். மோடி அரசே, பிஜேபி அரசே, மோடி அரசே, பிஜேபி அரசே, போராட்ட வரலாறுகளை மாற்றி எழுத முயலாதே, மாற்றி எழுத முயலாதே, விதைக்காதே விதைக்காதே. இந்திய நாட்டின் மக்களிடம் வெறுப்பு அரசியலை விதைக்காதே, வெறுப்பு அரசியலை விதைக்காதே, வெறுப்பு அரசியலை விதைக்காதே, வெறுப்பு அரசியலை விதைக்காதே. பிஜேபி அரசே, பாசிச அரசே, பிஜேபி அரசே, பாசிச அரசே, பிரிக்காதே 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 பிரிக்காதே, மதத்தின் பெயரால் பிரிக்காதே, மதத்தின் பெயரால் பிரிக்காதே. மதவெறியனாக இருக்கக்கூடிய அந்த கோட்ஸே காந்தியாரை துப்பாக்கி குண்டுகளால் சுட்டதை விட இதன் மூலமாக இந்த மாநில உரிமைகளை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஜனநாயகத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயகத்தினுடைய கடைசி தூண்கள், கடைசி ஆணிகளை கூட நீங்கள் அடித்து தாங்களே பாசிசவாதிகள் ஆகியிருக்கிறீர்கள். இதை ஒருபோதும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் சகிக்காது. மகாத்மா காந்தி பெயரை மட்டும் அவர் நீக்கிறார்கள் என்று நம்மால் அதை எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது. மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள், மக்களுடைய பசியோடு போராடுகிறார்கள், வாழ்க்கையோடு போராடுகிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மணிக்கூண்டு அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு நடந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஹெரால்டு வழக்கு மற்றும் 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டிக்கும் பதாகைகள் ஏந்தியவாறு தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகூர் ஹனீஃபாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நாளை மறுநாள் நாகூரில் அவரது பெயரில் பூங்கா திறக்கப்பட உள்ளதற்கு பொதுமக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்து உள்ளனர். நாகூர் ஹனீஃபா நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பாடல்கள், திராவிட இயக்க பாடல்களை பாடி பெரும் புகழ் பெற்றவர். இவர் பாடிய இறைவனிடம் கையேந்துகள் என்ற பாடல் அனைத்து தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்தது. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி காலமானார். அவரது 100ஆண்டு விழாவில் அவரது வீடு அமைந்துள்ள தைக்கால் தெருவிற்கு இசை முரசு நாகூர் ஹனீஃபா என்று தமிழ்நாடு அரசு பெயர் சூட்டியது. அத்துடன் 2 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் நாகூர் சில்லடி கடற்கரையில் உள்ள பூங்காவிற்கும் ஹனீஃபாவின் பெயர் சூட்டப்படும் என்று அரசு அறிவித்தது. இந்நிலையில் பூங்கா பணிகள் முடிக்கப்பட்டு நாளை மறுநாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதற்கு அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள அரசு விழாவில் நாகூர் ஹனீஃபாவின் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.